இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே 17. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஃபீல்டு வச்சுருக்க சீரக சம்பாக்கும் நம்ம இன்ஆர்கானிக்காக டிஏபிலாம் போட்ட அந்த ஒரு பொன்னி வெரைட்டிக்கும் நம்ம என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்டிலிட்டி ஸ்ப்ரே பண்ணதோட எஃபெக்ட் நம்மளால் கிளியராகவே பார்க்க முடியும். இன்னும் இத்தனை நாள் ஆகியும், அதாவது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 15 நாள் இருந்தாலும் நம்ம வந்து நட்டு 30 நாள் மேலே இருக்கும். இதெல்லாம் நல்லாவே வந்து தூர் பிடிச்சிருக்கு. அந்த க்ரீனிஷ் தன்மை வந்து நம்ம யூரியாவே போடாமல், எந்த ஒரு க்ரீனிஷ், அதாவது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசரும் போடாமல் ஆர்கானிக்காக நமக்கு வந்து இவ்வளோ பச்சையாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இருக்கிற அந்த சொலிபிளைசிங் பாக்டீரியா வந்து சாயில் ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்க நைட்ரஜன், அதே மாதிரி பாஸ்பரஸ், பொட்டாஷ் எல்லாத்தையுமே சொலிபிளைஸ் பண்ணி கொடுக்குற அந்த பாக்டீரியா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறதுனால அந்த பாக்டீரியாஸ் வந்து சாயிலில் இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ணி பிளான்ட்டை அப்டேக் கொடுக்குற மாதிரி அது வந்து எடுத்து கொடுத்துரும். இதுக்கு வந்து நம்ம ஆனால் டிஏபி மற்றது எல்லாமே போட்டோம். இது வந்து கண்டிப்பாக அதை விட நல்லா பிச் டார்க் க்ரீனாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக பிளான்ட் அப்டேக் ஃபார்ம்லேயே நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். அதை இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஹெர்பிசைடு அடித்ததோட எஃபெக்ட்டும் நம்ம ஹெர்பிசைடு அடிக்காமல் வெறும் ஹேண்ட் வீடிங் எடுத்ததோட எஃபெக்ட்டும் உங்களுக்கு தெளிவாகவே இங்கே கிளியராக பார்க்க முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. இதோட க்ரீனிஷ் தன்மையும் அதே மாதிரி வந்து டில்லர்ஸும் அவ்வளோ நிறைய இருக்காது. அதுவே வந்து நம்ம ஹேண்ட் வீடிங் எடுத்துகிட்டு இது கொடுத்த அதே தீனி தான் நம்ம இவளுக்கும் போட்டோம். ஆனால் இதோட டில்லரிங்கும் அதே மாதிரி வந்து நல்லா க்ரீனிஷ் தன்மையும் நல்லாவே இருக்கும். ஏன்னா இதில் வந்து சாயில் மைக்ரோபியல் லோடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த ஒரு பாக்டீரியாஸு, அதாவது சொலிபிளைசிங் பாக்டீரியா கூட அதெல்லாம் இறந்து போயிருக்கும், ஏன்னா அந்த ஹெர்பிசைடோட எஃபெக்ட்னால. ஆனால் அதுவே வந்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது எதுவுமே, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே எஃபெக்ட்டுமே இருக்காது. நம்ம ஹெர்பிசைடு அடித்ததோட எஃபெக்டே இல்லாமல் இது வந்து நல்லா தூர் கட்டி நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த பயிர் உக்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது க்ரோத் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கும், ஏன்னா அதோட மைக்ரோபியல் லோட் குறைஞ்சதுனால.